ஆண்டவர் செய்திக்கு கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:24. லூக்கா 21:24. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஆமா, எருசலேம் யாரால மிதிக்கப்படுமா? புறஜாதியார். இன்னும் புறஜாதியார் தான் மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாலமன் கட்டின ஒரு தேவாலயம் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்பாக பழமையான நாடு இஸ்ரவேல் நாடு. ஆனால் அந்த நாட்டை அவர் சொல்கிறார், பெஞ்சமின் நத்தியாக சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆடுகளை போல நாங்கள் இருந்தோம். நாங்கள் இருந்ததே மொத்தம் 6.5 லட்சம் தான். எங்களை எல்லாரும் வதைச்சாங்க, எல்லாரும் எங்களை அடித்தாங்க. அவர்களோடு கூட இருக்காரு பாருங்க. எகிப்திலிருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, சும்மா இல்லை, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணார். என்ன கத்தி எடுத்து சண்டை போட்டாரா? இல்லை. தவளை அனுப்புனார். இல்லை. என்ன பண்ணார்? பேனை அனுப்புனார். என்ன பண்ணார்? ஜஸ்ட் அனுப்புனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? தண்ணீரை இப்படி தான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் பாருங்க. குழவிகளை அனுப்புவார். இது ஆண்டவர் செய்கிற ஒரு யுத்தம். ஆண்டவர் எப்பவுமே இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவன். இந்த யுத்தத்துக்கு பேர் யாருக்காவது தெரியுமா? இது ரைசிங் லயன் அப்படின்னு பேர் வைத்திருக்காங்க. இஸ்ரவேல் டேக் ஓவர் பண்ணும். என்னன்னா, எல்லாத்தையும் அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த ஃபுல்லாக எடுத்து அந்த ஃபென்ஸ் போட்டு பாதுகாத்து அந்த இடத்த என்ன பண்ணுவார்களாம், தேவாலயம் கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணுவாங்களாம். இதுக்கு எதிரியாக இருக்கிற எல்லா நாட்டையும் இஸ்ரவேல் சண்டை போடும். ஆண்டவரும் இதில் சண்டை போடுவார். இதில் என்னென்னா, ஒரு டீம் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இன்னும் ஒரு நாடு இன்னும் வராமே இருக்குது. எல்லா நாடும் சேர்ந்துருச்சு. நீங்கள் எசேக்கியேல் 38-39 நீங்கள் படிச்சிங்கன்னா, அதில் 5ஆம் வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனம் சொல்லும், இன்னும் வரவேண்டிய ஒரு நாடு இருக்கிறது, அது வந்துருச்சு, அதுவும் சொல்லிட்டாங்க. அது யார் என்று சொன்னால், ரஷ்யா உள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும்? ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். அந்த டீம் ஃபார்ம் ஆகி என்ன பண்ணுன்னா, சேர்ந்து என்ன செய்வார்களாம்? இது ஏதோ ஒரு கதை மாதிரி நினச்சிக்காதீங்க. இதுதான் நடக்க போகிற சம்பவம். இது எசேக்கியேல் 38-39 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஈரான் எதுன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற பெர்ஷியா, அதாவது பெர்ஷியா தான் ஈரான் இப்பொழுது இருக்கிறது. இந்த புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருகிறது. லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்னவா தொடங்கும்போது இப்ப என்ன இருக்கும்? தொடக்கத்துல இருக்கும். எந்த இடத்துல இருக்கும்? அப்ப நம்ம சொல்லுங்களேன். தொடக்கத்துல இருக்கும். இவைகள் சம்பவிக்கும். இயேசு கிறிஸ்துவே சொல்றார், இவைகள் சம்பவிக்கும் தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால். ஆமென். உங்கள் மீட்பு அப்படின்னா என்னங்க? நமக்கு மீட்பு வந்துருச்சு. பாவத்திலிருந்து மீட்பு, ஆவியிலே விடுதலை, மறுபிறப்பாயிட்டோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தா திடீர்னு பளிச்சின்னு வெள்ளையா மாறினீங்க. சரீர மீட்பு இல்லை. சரீர மீட்பு எப்போ திரும்ப வரும்? கர்த்தருடைய நாளிலே வரும். இதற்கு இது சம்பவிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்க சரீர மீட்பு வரப்போகுது. சரீர மீட்பு இன்னும் வரல. ஆவியிலே ஆத்துமத்தில் மீட்பாயிருச்சு. நம்ம எல்லாம் புது நியூபார்ன் அப்படின்னு சொல்றோம். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்மளாம் நீதியா இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்குன்னா, இந்த சரீர மீட்பு எப்போ வரும்னா, ஆண்டவராகிய தேவன் இந்த யுத்த காலம் நடக்கும் பொழுது, யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது மகா உபத்திர காலம் வரும். 7 years மகா உபத்திர காலம் புறஜாதியாரால வரும். மீட்பு சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு காலம் செல்லாது. மீட்பு சமீபமாக இருக்கிறது. வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் வருகிற சத்தம் கேட்காது இந்த கிறிஸ்துவோட நீங்க இருக்க வேண்டும். ஆகவே பிரியமான தேவஜனமே, இந்த சண்டை 1948 ஆரம்பித்து அதுக்கு அப்பதான் நாடு வந்திருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்களாம், அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரவேலை அழிக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற்றார். ஏன்னா தேவன் அவர்களோடு கூட. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். பிலேயாம் சொல்றான் என்னன்னா, இஸ்ரவேல் யாருன்னா, அவன் பயங்கரமான அந்த வார்த்தை தான் அது. அவன் ரைசிங் லயன், அப்படிப்பட்டவன். அந்த ஜனம்
துஷ்ட சிங்கம் போல எழும்பும். துஷ்ட சிங்கம் போல எழும்பும். பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது ஆ. தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாலசிங்கம், அதனால தான் அவர் வச்சிருக்காரு ரைசிங் லயன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய மீட்பு எப்போ இருக்குதுன்னா, இந்த யுத்தத்தின் இடைக்காலப்பட்ட நேரத்தில் மீட்பு இருக்கும். ஆகவே நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ஆயத்தப்படுகிற நேரம். எலிசா சொல்லுகிறாரு, தோப்புகளையும் துறவுகளையும் வாங்குவதற்கு இது காலம் அல்ல, காலம் சமீபமாக இருக்கிறது. மிகப்பெரிய யுத்தம் வர ஆரம்பிக்கும். மிகப்பெரிய யுத்தம் வரும்பொழுது இஸ்ரவேல் என்ன பண்ணுவாங்களாம், தனித்து நின்று போராடும். ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பார். ஆயத்தப்படு. ரிப்பன்ட், மனம் திரும்புங்க. பேப்டைஸ், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் அனாயிண்டிங். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், ஒரு மனிதனாக வந்தார். மீட்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். என்ன மீட்பு? ஆத்ம மீட்பு, நித்திய ஜீவனை கொடுத்தார். இதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவை நம்பினீங்கன்னா, பரலோகம் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கும், ட்ரெஸ்ஸை கொடுக்கும், உங்கள் வீட்டு தேவைகளை எல்லாவற்றையும் God can supply. ஆமென். ஹல்லேலூயா. All the needs according to richness of His glory. Philippians 4:19. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கி கொடுப்பார். சொல்லுங்க, நிறைவாக்கி. ஆமாம், உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல் என்ன பண்ணாரு? 70 வருஷம் சொல்லிருக்காரு. அதோட ரகசியம் அவருக்கு தெரியணும். 70 வருஷம் என்று சொன்னால் 7 செட் ஆஃப் இயர். ஒரு இயரும் 70 இருக்கு இல்லையா? அந்த 70 வந்து 7 செட்ஸ் ஆஃப் இயர், 7 வருஷங்களை கொண்டது தான் ஒரு வாரம். திருப்பி சொல்கிறேன், 7 வருஷங்களை கொண்டது தான் ஒரு வாரம். அப்போ மொத்தம் எத்தனை வாரம்? 70 வாரம். இந்த 70 வாரம் இதை தான் யார் தானியேல் வந்து அதை ரகசியத்தை கேட்குறார். இந்த 70 வாரத்தில் இன்றைக்கு 69 வாரங்கள் முடிஞ்சு போச்சு. இயேசுவோட பிறப்பு, இயேசுவோட மரணம், இயேசுவோட உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் ஆவியான நடத்தப்பட எல்லாரும் இந்த 69 வாரங்கள் முடிந்தது. இன்னும் ஒரு வாரம் மாத்திரம் இருக்கு. அந்த வாரத்தில் எத்தனை வருஷம் இருக்கு? 7 வருஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த வருஷம் எத்தனை வருஷங்கள் இருக்கு? 7 வருஷம். ஸோ என்ன நடக்கும் என்று சொன்னால், அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல். அந்த நாட்களிலே ட்ரிபுலேஷன் நடக்கும். அதாவது மகா உபத்திர காலங்கள் இருக்கும். அல்லது இந்த ப்ராஃபட் சொல்கிறாரு, ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு we are there facing the last days of the false. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் டீச்சிங் நிறைய போயிடுச்சு. இப்படி வேணாலும் ஜீவிச்சுக்கலாம், கர்த்தர் இருப்பார். இல்லை 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 இல்லை, எப்படி வேணாலும் நீங்கள் ஜீவிக்க முடியாது. வேதத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லிக்கிறார், 2ஆம் வருகையில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் வருவார். ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டுனா இல்லை இல்லை. சர்ச் வந்து தேவனுடைய ஆலயம். நம்ம ஆலயம் வந்து ஆமாம் புறஜாதிக்கு தான் ஆலயம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆலயம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. ஆகவே பிரியமான தேவச்சனே, த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வி ஹாவ் டு ப்ரிப்பேர். நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். எதுக்கு இதெல்லாம் நடக்குது? எதுக்கு இந்த மாதிரி யுத்தம் நடக்குது? இதெல்லாம் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் ஆகணும். ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்க ஆரம்பிக்கணும். வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது டே ஆஃப் த லார்ட். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய நாள். அந்த நாளில் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரே இதுதான் ஆங்கிலத்தில் abide in him. நீங்க நிலைத்திருந்தாதான் ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். நீங்க நிலைத்து இல்லை, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லைன்னா
வெக்கப்பட்டு போவீங்களா? அது எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? 5 நிமிஷம் கொடுக்குறான்டா, சரி பண்ணிட்டு வந்துடுறா, நீ மறுரூபமாயிடுறா அப்படின்னு ஆண்டு சொன்னாரா? இல்லை, அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. சரி, ஏதாவது நியூஸில் வருமா? இல்லை, வராது. வேறு ஆண்டாள் சொன்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, எப்போ நடக்குன்னு நமக்கே தெரியாது. திடீர்னு எக்கால சத்தம் இருக்கும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் எக்கால சத்தம் கேட்கும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் எக்கால சத்தம் கேட்காது. அதுக்கப்புறம் என்ன கஷ்டப்பட்டாலும், என்ன பாடுபட்டாலும், என்ன உபத்திரம், என்ன மோதி ஜெபம் பண்ணாலும் யார் இருக்க மாட்டா? பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். கிருபையின் கதவு அடைக்கப்படும். நம்புறோம் சொல்லுங்களேன். இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் வருகையில் அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு ஆண்டவர் சொல்வாரு, அது ஓய்வு நாள இல்லாதபடி பார்த்துக்கோ அப்படின்பாரு. அது நமக்கு இல்லை. அது யாருக்குன்னா யூதர்களுக்கு. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓய்வு நாளில் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஓய்வு நாளில் என்ன பண்ண மாட்டாங்க? டிராவல் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த நாளாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்பாரு. ஆகவே இதுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் பாருங்க. ஆகவே பிரியமான தேவச்சனமே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் அப்படியே வாசித்து கொண்டே போகலாம். அதில் இருக்க சத்தியங்களை நம்ம வாசிக்கலாம். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சிருஷ்டிப்புக்கு பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். முதலாவது அறிய வேண்டியது என்னவென்றால் கடைசி நாட்கள் என்ன வருவாங்களா? யார் வருவா? பரியாசக்காரர். அதுக்கப்புறம் தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பான். அவர் எங்கேயா வராரு? வரேன்னா அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏசு பண்ண நான் வரேன்லாம் சொல்லிட்டு போனார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்லாம் சொல்லலை, நான் வரேன்ட்டார். வரேன்னு சொன்னா வருவார். ஆமென். 5ஆம் வசனம் படிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும். போதும் பாருங்க. பூர்வ காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, முன்னாடி சொன்ன ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறும். வானமும் பூமியும் மாறி போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபொழுதும் மாறாது. 8ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆமா, நீங்க அறியாதிருக்க வேண்டாம். 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் வந்து நீடிய பொறுமையா இருக்கார். யாரும் அழிஞ்சு போவது அவருடைய சித்தம் அல்ல. நோவா வெள்ளம் வருவதற்கு முன்பாக 120 வருஷம் சொல்றான், ஆண்டு வெள்ளம் வரப்போகுது, பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சிப்புக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா யாரும் என்ன செய்யல? கேட்கல. மேசியா வந்ததை நிறைய பேத்துக்கு தெரியல. சிலுவையில் அறையப்பட்டாரு. மேசியா பற்றி எழுதப்பட்டிருக்கு, சக்காரியால் எழுதப்பட்டிருக்கு, ஏசாயா 53 எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு தெரியல. இன்றைக்கும் அப்படித்தான் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் ஆண்டவருடைய வருகை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். பாருங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும் என்று எப்படி இருக்கணுமா? மிகுந்த ஐயோ வேணாண்டவரே இப்பப்ப வந்துடாதீங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும் என்று ஆவலோடு காத்திருக்கணுமா? 13ஆம் வசனம் படிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க. எப்படியா? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்க வேணாம். ஆண்டவர் சொல்ற ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் என்னத்துக்கு இந்த வார்த்தை கொடுக்குறாருன்னா 15ஆம் வசனம் எடுத்து பாசிங்க. அதுலேயே
மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பவுலும் இப்படித்தான் எழுதுறார். என்ன பண்ணுவோம், நீங்க ஆயத்தமா இருங்க, பிற்பாடா இருங்க, ஆண்டவர் எந்த நேரத்திலும் வருவார். நம்புறீங்களா? ஆயத்தமா இருக்கணும். எங்க பிரதர் ஞாயிற்றுக்கிழமை வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் சொன்னாரு, நான் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னால் சீஷர்களுக்கு புரியலை. இன்னைக்கு நமக்கும் புரியாததுனால தான் பெரிய கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஐசாயா 13, ஏசாயா 13 9 13 எடுத்து வாசிக்கலாம். 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. ஏங்க ஆண்டவர் தான் அன்பு உள்ளவர், ஏன் சும்மா இருக்க வேண்டியதானே? பாவிகளை ஆண்டவர் நேசிக்கிறார், பாவத்தை ஆண்டவர் நேசிக்க மாட்டார். இன்னைக்கு விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் சரியா பதில் கொடுக்க போகிறார். ஆண்டவர் உன்னை நீ காண்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், உன் தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்கு கர்த்தருடைய நாள் கொடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபம் வருகிறது. அடுத்தது, வானத்தின் நட்சத்திரங்கள் ராசிகளும் ஒளிகொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரன் ஒளிகொடாதிருக்கும். இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்குல்ல நமக்கு. அதனால இந்த ராசிகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிருமா, சூரியன் எல்லாம் உதிக்கிற இருண்டு போகுமா? இது வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் இருக்கு, ஏசாயாவிலையும் இருக்கு, சகரியாவிலையும் இருக்கு. படிக்கலாம். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நாம் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். ஆண்டவர் அவங்கள அபூர்வமாக்குவார். எப்படி தெரியுமா? புருஷனை பசும் பொன்னிலும், சாதாரண பொண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் ஒப்பீரின் தங்கம். ஒப்பீரின் என்னது? அந்த இடத்துல தான் கோல்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்டு, நம்பர் 1 KDM 916 சொல்கிறாங்க இல்லையா, அதை காட்டிலும் சூப்பர் கோல்டு எங்கன்னா ஒப்பீரின் தங்கம். இந்த நிறைய இடத்துல பைபிளில் வரும் ஒப்பீரின் தங்கம். இதை யார் கொண்டு வந்ததுன்னா, சாலமன் கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டலாம். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் உலகத்தில் பாடுபட்டீங்கல்ல, உலகத்தில் கஷ்டப்பட்டீங்கல்ல, உலகத்தில் கைவிடப்பட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் வரப்போகிறார். God is going to come. Jesus is going to come. அவர் திருப்பி வரப்போகிறார். எப்படி வருவார்? ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று என்னவென்று சொன்னார், பகிரங்க வருகை. ரகசிய வருகை ஆங்கிலத்தில் ராப்சர். பிரியமான தேவச்சனமே, ராப்சர்ன்ற வார்த்தை வந்து பைபிளில் எங்கேயுமே இல்லை. ராப்சர்ன்ற வார்த்தை இல்லை. ஆனால் அதுக்கு பதில் என்ன போட்டிருக்குன்னா, அழைக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு, இப்படி தான் இருந்திருக்கும். அழைக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கும். ஆனால் ராப்சர்ன்ற வார்த்தையும் இல்லை. அதே மாதிரி திரியேக தேவனும் இருக்காது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படி இருக்கும். திரியேக தேவனும் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டிரான்ஸ்லேஷன் அதை சொல்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், ராப்டியா அப்படின்னு சொல்லி லத்தீன் மொழியில் இருந்தது. அந்த லத்தீன் மொழியில் இருந்தது தான் அவங்க மாற்றும் பொழுது ராப்சர் என்று சொல்லி மாற்றினாங்க. அந்த ராப்சர்ன்ற வார்த்தை இந்த வேதாகமத்தில் எங்கேயும் இல்லை. அதற்கு பதிலாக எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவார், அழைக்கப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஆமாம், ஹல்லேலூயா. சுவாசம் சொல்லுது. யோவான் 16:33 சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் எப்படி நீங்கள் திடன் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆனால் சகோதரர், இப்போ தான் பிரதர் அப்படி இப்படி வேலையை பார்த்து இப்படி வந்திருக்கேன், திடீர்னு ஆந்திரா வந்துடுவார். கவலைப்படாதீங்க, பரலோகம் உங்களுக்கு சப்ளை பண்ணும். ஆமென். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வரக்கூடாதா? அது இப்போ தான் வரணுமா? இப்போ தான் ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்துருக்கேன், இப்போ ஆண்டவர் வந்துடணுமா? என்ன பிரதர், இப்போ தான் ஒரு வீட்டை கட்டியிருக்கேன். இது யாதுமே நம்ம எடுத்துகிட்டு போகவே முடியாதுங்க. இந்த வீடு, நீங்கள் இருந்த வீடு வேற ஒருத்தர் இருப்பான். நம்புறீங்களா? ஆமாம், நமக்கு பரலோகத்தில் வீடு இருக்குது. ஆமென். அந்த நம்பிக்கை தான் நமக்கு பரலோகத்தில் வீடு இருக்குது. ஸோ அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமா, அவர் சொல்றார், இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நாட் a comfort zone. அநேக உபத்திரவம் வழியாக நீங்க போகணும்.
வீட்டில் ஜெபம் பண்ண முடியல, சர்ச்சுக்கு வர முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, நிற்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன் அமைக்க முடியல அப்படின்னா, வசனம் சொல்லுது, அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கண் இமைக்கும் நேரத்தில் 1 கொரிந்தியர் 15:52 வாசிக்கலாம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவையும் தரித்துக் கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க போறார். அதுக்கு இந்த சரீரம் இல்ல, அந்த சரீரத்துல ரத்தம் இருக்காது. இந்த சரீரத்துல ரத்தம் இருக்கும், ஆனா அந்த சரீரத்தில் என்ன இருக்காது? ரத்தம் இருக்காது. அப்படிப்பட்ட மகிமையின் சரீரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுதான் சரீர மீட்பு. அதை தான் ஆண்டவர் தரப்போகிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவரத்தில் நீங்கள் பக்கத்தில் சேரலாம். வேண்டாத காரியங்களாம் உங்களை விட்டு அகன்று போகட்டும், தேவையில்லாத காரியங்களாம் விட்டு அகன்று போகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. இது யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். பாருங்க என்ன சொல்றாருன்னா, மழை எல்லாம் பார்த்து என் மேல விழுங்க, தற்கொலை பண்ணிக்க முடியாது, அதெல்லாம் விழுந்து சாவணும், அதனால சாவம் வராது. இது எப்ப? ஆண்டவர் நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இருக்கிற இந்த பரிசுத்தவான்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? மாற்றியார். அதாவது ரத்த சாட்சியாக தான் மறித்தாதான் அவங்களுக்கு பரலோகம் உண்டு, இல்லைன்னா பரலோகம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி உபத்திர காலம் சாதாரணமாக இருக்காது. நான் கூட இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க யாருமே இருக்க மாட்டோம். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை ஆகாயத்தில் நாம் சந்திக்க போகிறோம். நம்புறோம், ஆமென் சொல்லுங்களேன். அன்புலே நீங்கள் இன்னும் அதிகமாய், ஏன்னா இது ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்காருன்னா, திஸ் இஸ் த டைம் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு மீட் யுவர் காட். இதுதான் நேரம் ஆண்டவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நேரம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் வருகையில் காணப்படணும். நமக்கு எதுக்கு சர்ச் இருக்கு தெரியுமா? சபை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் மணவாட்டியை குறிக்கிறதா இருக்கிறது. சபை யாரு? நம்ம எல்லாம் சேர்ந்து என்னது? நம்ம எல்லாம் சேர்ந்து யாரு? என்னது? மணவாட்டி. மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் வரப்போகிறார். மணவாட்டி அழைத்துக்கொள்ள சபை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். 1 Thessalonians 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது யார் எழுந்திருப்பா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஏர்ல ஆண்டவர் மகிமையில ஆண்டவர் அந்த ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்ப நாளைக்கு என்னால இட்லி இருக்கா, காலையில் இட்லியா தோசையான்லாம் கவலைப்பட வேணாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேணாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? கர்த்தரோடு கூட இருப்பான். அந்த 7 வருஷமும் நமக்கு ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு சபையில் நிறைய பேர் சொல்றது கிடையாது. நீங்க இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 எடுத்து வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. The day of the Lord. கர்த்தருடைய நாள் வருகிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய நாள். சொல்லுங்க, கர்த்தருடைய நாள். ஆண்டவர் என்ன சொன்னார்? யுத்தங்களை பார்ப்ப, பூமி எதிர்ச்சியை பார்ப்ப, இதெல்லாம் நடக்கும்பொழுது என்ன நடக்க போகுது? கர்த்தர் வரப்போகிறார் என்று உங்களுக்கு உணர்த்துகிறது. படிக்கலாம். உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ரெமனன்ட் பீப்புள் அறுப்புண்டு போவான், மீதியானவன் அறுப்புண்டு போவான். அற்பம் படிங்கள
கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஒரு கால் வைக்கப்படும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமாக இருக்கும். ஆண்டவர் சொல்ற எருசலேமின் சமாதானத்துக்காக எங்க இருக்கு? சங்கீதம் 122:6 இருக்கு. என்ன இருக்கு? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? வசனம் சொல்லுது, சுகித்திருப்பீங்களா? நீங்க எருசலேமுக்காக ஜெபித்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் ஜெபித்து வருகிறேன், டெய்லி ஜெபித்து வருகிறேன். ஆபிரகாம் சொல்றாரு, நீ எங்க போனாலும் ஆசீர்வாதம் இருப்படா, நான் உனக்கு தரேன் கானான அப்படின்றார். நம்ம நிறைய பேத்துக்கு புரியாது இஸ்ரேல்னா என்னென்ன, மற்ற புறஜாதிக்கு புரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் புரியும். கர்த்தருடைய தேசம், லார்ட்ஸ் ஓன் கண்ட்ரி, ஆண்டவருடைய தேசம் அது. ஆகவே அதுக்கு நீங்க செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவனுமே சகாரியா, அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். தேவனோட யார் வருவாங்களா? யார் அந்த பரிசுத்தவான்கள்? நீங்க தான். உங்களை ஆண்டவர் எடுத்துக்கிறார் இல்லையா? அப்பெல்லாம் சயின்ஸ். ஆண்டவர் குப்பத்தட்டி இல்லை எல்லாத்தையும் தூக்கிட்டு போறதுக்கு. ஆண்டவருக்காக வாழ்ந்தீங்கன்னா, உள்ளத்தில் ஆவியில் ஆண்டவரோடு கூட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, தேவ பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு போவார். இல்லைன்னா மக்களை பயமுத்திட்டே இருக்குது. நான் உங்களை பயமுத்தலை, நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க, நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, அதை பற்றி என்ன பண்ண மாட்டோம். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறவனால இஃப் யூ அபைட் இன் த லார்ட் காட், நம்ம தைரியமாக போய் நிற்கலாம். தைரியமாக ஆண்டவர் என்னைக்கும் எக்கால சத்தம் கேட்குதோ அன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் பறந்து போயிடுவோம். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த பூமி யார்கிட்ட தான் இருக்கும்? அந்தி கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்கப்பட்டோம். தேவாலயம் எதற்கு தெரியுமா? நமக்கு தேவாலயம் இல்லை, அவர்களுக்கு தான் தேவாலயம். யாருக்கு? நியாயப்பிரமாணத்தை வழிபடுகிறவர்களுக்கு, யூதர்களுக்கு தான் அந்த தேவாலயம் ஒழிய உங்களுக்கும் எனக்கும் தேவாலயம் இல்லை. உங்களுக்கு எனக்கும் தேவாலயம் நீங்களும் நானும் தான். இருக்கீங்களா? ஆமாம், அந்தி கிறிஸ்து 3 வருஷம் ஆட்சி செய்வான். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் பீஸ், எல்லாம் சமாதானத்தை கொடுப்பான். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் சேர்ந்து. கடைசியில் அவன் தான் ரொம்ப அடுத்த 3.5 வருஷம் பயங்கரமான ஒரு வாதியாக இருக்கும். அடித்து கொள்வார்கள். உங்கள் வீட்டில் பார்க்கப்படும், நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையான்னு உங்களை தெருவில் போட்டு இழுத்து அடித்து கொள்வாங்க. ஒரு நாள் நடக்க என்ன பண்ணா, திடீர்னு பார்த்தோன்னா எல்லாமே காணா. எங்கடா அது காணாரு? பாஸ்டர் காணா, நிறைய மக்களை காணா. கைவிடப்பட்டவருக்கு அடுத்த சான்ஸு கிடையாது. அதோட நேரம் என்ன தெரியுமா? கண் சிமிட்டும் நேரம். இந்த கண் சிமிட்டுறதுக்குள்ள நம்ம மாறி போயிடுவோம். அப்படி சொல்றதுக்குள்ள மாறி போயிடுவோம். இயேசுவே ரட்சியம் சொல்றதுக்குள்ள நம்ம டக்குன்னு நடக்கும். இது ராப்சர் எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது, எப்போ வேணாலும் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 19, 11, 12, 13, 14, 15 எடுத்து வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. சரி, இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ரகசிய வருகை முடிந்த பின்பாக நடக்கும். அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகையில் ஒன்று இருக்கிறது, அது பகிரங்க வருகை. திடீர்னு பசார் என்று சொல்லப்படுகிற ஒரு கழுகு இஸ்ரேல் தேசத்தில் அப்படியே இறங்கிச்சான்.
அதிலே வந்து நிறைய வந்து இறங்கிச்சான். அது எதுக்குன்னா வசனம் சொல்லுது, அது திருப்பி வரும். வசனம் என்ன சொல்லிக்கிறதுனா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வருஷத்துல படிச்சீங்கன்னா, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிபட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். பாருங்க, இது ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. நான் சொன்னேன், ஒண்ணு வந்து ரகசிய வருகை, ஒண்ணு வந்து என்ன வருகை? ரகசிய வருகை, இன்னொன்னு பகிரங்க வருகை. இது வந்து இரண்டாம் வருகைக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஆனால் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் திருடனை போல வருவேன் அப்படின்றார். நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, மற்ற எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா திருடனை போல நான் வருவேன் அப்படின்பார். ஆனால் ஆண்டவர் வரப்போறார். அவரோட வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு முன்பாக நீங்கள் ஆயத்தப்படுங்க. எதுக்கு இந்த நேரத்தை கத்தர் கொடுத்துருக்காருன்னா, அது என்னமோ ஆலயத்தை கட்டுறான், என்னமோ பண்ணுறான், அதை பண்ணிட்டான், அது பண்ணிட்டு போகிறான், விடுங்க, அது நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இதை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். ஆமாம், என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், மன்னிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கணும், நீதி உள்ளவராக இருக்கணும், ஆண்டோட வருகையை எப்பொழுதும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும், தெய்வ சமூகத்தில் இருக்கணும், தெய்வ பிரச்சனத்தோடு இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எப்பவும். இது கர்த்தருடைய, இது என்ன நாள்? இது யார் நாள்? இந்த நாளில் கர்த்தருக்குத்தான் நேரத்தை கொடுக்கணும். யூதர்கள் பாருங்க, அந்த ஓய்வு நாள் நேற்று சனிக்கிழமை, அந்த நாளில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். ஆர்த்தோடாக்ஸ் ஜூவிஷ் அந்த நாளில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இன்னும் அவர் தான் வைராக்கியமாக தான் இருக்கான். ஆர்த்தோடாக்ஸ் ஜூவிஷ் பார்த்தீங்கன்னா அந்த சாபத் டேவை பார்த்தீங்கன்னா எதையுமே செய்ய மாட்டான், வீட்டில் இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை முஸ்லீம்ஸ்க்கு தொழுகை லீவு. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 3 நாள் லீவு இருக்கும். முஸ்லீம்ஸ்க்கு லீவு, சனிக்கிழமை ஜூவிஷ் அவங்களுக்காக லீவு, ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிறிஸ்டின்ஸுக்கெலாம் லீவு. அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் வியாழக்கிழமையே வாங்கன்னு எங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், நாங்களாம் போய் எல்லாத்தையும் வாங்க வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அதனால எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. வெள்ளிக்கிழமை 12 மணி முதல் 4 மணி வரைக்கும் கடை அடைக்கப்படும். தொழுகைக்காக நாங்கள் போகிறோம். என்ன வைராக்கியம் இருக்கும் பாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் கொஞ்சம் காசை பார்த்துடலாம்டா. அல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்து என்ன பண்ணாரா? உங்களை விலைக்கிரமையை மாற்றி விட்டார். ஆண்டவர் சொல்றார், நீ நீதிமான். ஆமென். வருகையில் நீங்கள் காணப்படுவீங்க. 100% நீங்கள் காணப்படுவீங்க, நீங்கள் ஜெபித்தீங்க என்று சொன்னால். தேவனோடு கூட இணைந்திருந்தீங்கன்னா, ஃபெலோஷிப் இருந்தீங்கன்னா, 100% சத்தம், எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நீங்களும் சேர்ந்து இதோ ஆண்டவரை பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவோம். அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய ஆரம்பிப்பான். பயங்கரமாக இருக்கும். அதற்கு முன்னாடி நீங்களும் நானும் ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இதுக்காகத்தான் இயேசு வந்தார். அவர் சொல்றாரு, சீஷர்கிட்ட சொல்லும் பொழுது, எப்படி இந்த இயேசு உங்க கண்களுக்கு முன்பாக மேலே ஏறி போனாரோ, தூதர்கள் சொல்றாங்க, அவர் ஒரு நாள் இறங்கி வருவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? களையெல்லாம் எடுத்துடலாமா அப்படின்னு கேட்பார். கோதுமைக்குள்ளே களைகளெல்லாம் வளர்ந்துருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லை எடுக்காத, அறுவடை நாள் ஒன்று வரும். அந்த நாள் வரும் பொழுது களைகளெல்லாம் பிடுங்கி அக்னியில் போட்டுடலாம், மணியை, கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேர்க்கலாம். ஆண்டவருக்காக நீங்கள் ஜெபிப்பீங்களா? ஆண்டவருக்காக நீங்கள் ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவீங்களா? யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்களா? அதாவது ஜெருசலேம், ஜெரு என்று சொன்னால் உங்களுடைய ஹல்லேலூயா, உங்களுடைய இருதயம். சலேம் என்று சொன்னால் சமாதானம். உங்கள் இருதயம் சமாதானமாய் இருப்பதாக. நம்புறீங்களா?
நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த நாளை ஆண்டவருக்குன்னு கொடுப்பீங்களா? ஆண்டவர் கொடுப்பீங்களா? வர நாட்கள்லாம் ஆண்டவருக்காக ஜீவிப்பீங்களா? ஆண்டவருடைய ரெசரக்ஷன், அந்த உயிர்த்த அந்த வல்லமை காசு கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு காணிக்கை கொடுத்துட்றேன், எனக்கு உயிர்த்த அந்த வல்லமையை கொடுங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவாரா? நான் சாவ போகிறப்ப நான் உயிர்த்தோடு வரணும், இந்த ஒரு 10,000 ஒரு லட்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் உயிர்த்தல முடியுமா? முடியாது. பணம் என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. நகை என்ன செய்ய முடியாது? எடுத்துகிட்டு போக முடியாது. வீடு என்ன பண்ண முடியாது? எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு போக முடியாது? என்னென்ன உலகத்தில் பார்க்குறீங்களா எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ஒன்று எடுத்துகிட்டு போக முடியும். என்ன எடுத்துகிட்டு போக முடியும்னா, நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாவை எடுத்துகிட்டு போக முடியும். ஆமென். நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாவை எடுத்துகிட்டு போக முடியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதோ நீதியின் கிரீடம். எப்படி சொல்கிறான்? நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. யாருங்க சொல்கிறாரு? பவுல் சொல்கிறாரு. நல்ல போராட்டம். என்னங்க போராட்டம்? ஆனால் அதில் என்னவா? நல்ல போராட்டம். உங்களுக்குள்ள நல்ல போராட்டம் வேண்டும். உங்கள் ஆவி ஆத்மா இன்னைக்கு தப்பிக்க வேண்டும். இல்லை பரவாயில்ல பிரதர், பார்த்துக்கலாம் பிரதர்னா ஒன்றும் இல்லை, கத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல ஒரு உதாரணம் என்னன்னா, லாசரஸ் அந்த ஐஸ்வர்யவான். லாசரஸ் என்ன பண்ணானா, சாப்பாட்டுக்காக உட்காந்து ஏற்ற வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஐஸ்வர்யம் என்ன பண்ணானா, குடித்தான், வெறிச்சான், விபச்சாரம் பண்ணான். அதெல்லாம் போடலை, அதெல்லாம் இல்லை. அவன் என்ன பண்ணானா, அவன்கிட்ட அன்பு காட்டல. இவன் சாப்பாட்டில் கொஞ்சம் கூட கொடுக்கல. அதனால் எங்கே போயிட்டான் தெரியுமா? நரகத்துக்கு போயிட்டான். லாசரு எங்கே போயிட்டான் தெரியுமா? ஆபிரகாம் மடியில் போயிட்டான். இங்கேருந்து பார்க்குறான், என்னடா நம்ம வீட்டு வாசலில் இருந்தவன் இன்றைக்கி அங்கே இருக்கான்டா, பரலோகத்தில் இருக்கான்டா, நம்ம இங்கே இருக்கமே. அவனை போய் இந்த அவன் பூமியில் இருக்கிற மாதிரியே சொல்கிறான். லாசரு போய் சொல்லி, இந்த கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு நாக்கில் அப்படியே ஒரு சொட்டு தண்ணி விடு, அவ்வளோ எரியுது. அது இல்லாமல் ஊரில் போய் சொல்லி, எங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி இயேசு உண்மையானது நரகன்னு ஒன்று இருக்குது, அவங்களும் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு. அங்கே அவனை ஆத்மா பாரம் வருது. எங்கே போய் நரகத்தில். இனிமேல் நடக்குமா? நடக்காது. நரகத்தில் போய் மனம் திரும்புகிற ஆண்டவரே அப்படின்னா மன ஆண்டவர் இந்த பூமியில் மனம் திரும்பினா தான் உங்களுக்கு வாழ்க்கையை ஒழிய, இந்த பூமியில் மனம் திரும்பலன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க முடியாது. இயேசு இல்லாத வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும். அங்கே போய் கேட்குறான், கொடுங்க ஆண்டவரே, லாசரு அனுப்புங்க. நான் சொல்கிறேன், இல்லை, அங்கே மோசே இருக்காங்கய்யா, அங்கே தீர்க்கதரிசி இருக்காங்கய்யா, அங்கே தேவனோட வார்த்தை இருக்குது, அதுக்கு அவன் கீழ்படிட்டோம். ஆண்டருக்கு ஒன்றும் ரொம்ப அவ்வளோ ஒன்றும் கம்பல் கிடையாதுங்க. நீங்கள் தான் வரணும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் கிடையாது. இஷ்டம்னா வா, இஷ்டம் வேணா போ. ஒரு பெரிய பணக்காரன் வந்து சொல்லுவான், ஆண்டவரே நான் உபவாசம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், அதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் உன்ட்ட ஒரு குறை இருக்குடாருப்பார். என்ன குறை இருக்குது? உன்ட்ட இருக்க ஆசீர்வாதத்தை, உங்கள்கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் என்ன பண்ண விற்றுட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு. ஆனால் என்ன பண்ணுறாம, அவனுக்கு கொடுக்க மனதில்லாமல் போயிடுறான். உடனே ஐயோ அவன் போயிட்டானே, ஆத்மா பாரம் இருந்துச்சாங்க ஏசுட்ட இருந்துச்சா. அவன் போனான்னா போட்டுன்ட்டாரு. அவனை போய் பிடிச்சிட்டு வாடா. சரி மன்னிச்சிடுறான், சரிப்பா வா, நீ கொடுக்க வேணாம், ஒரு பாதி மாத்திரம் கொடு அப்படின்னு சொன்னாரா. ஆண்டவர் சகையை பார்த்து என்ன சொன்னார்? வா அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? சாமுவேலை பார்த்து என்ன சொன்னார்? சாமுவேலேன்னு சொன்னார். மோசையை பார்த்து என்ன சொன்னார்? மோசேனார். சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். யோசுவா பார்த்து சொன்னாரா? உங்களை பார்த்து சொல்லுவார், என்னை பார்த்து சொல்லுவார், எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவோம். உங்கள் பேர் அவருடைய புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியும் என்னுடைய பேர் புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியணும் என்னுடைய பேர் புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ரகசிய வருகளே, நீங்கள் நானும் பறந்து சொல்லிப்போம் இந்த பூமிக்கு குட் பை சொல்லிட்டு ஆண்டவரோடு கூட சதா காலமும் அவரோடு கூட இருப்பேன். சந்தோஷமா இருக்கீங்களா? இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நிச்சயமா நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்க தேவையெல்லாம் பரலோகம் சந்திக்கும். ஆமென். சந்தோஷமா இருங்க, தேவனோடு கூட இருங்க, ஆண்டவரை நேசிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டில் இருக்கட்டும். நம்ம ஒரு வாழ்க்கைக்காக நாம போகிறோம், பரலோகத்துக்காக தான் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இல்லை நம்ம வீட்டில் உட்காந்துருக்கலாம், பரலோகத்துக்கு போகணும், இந்த வார்த்தையை கேட்கணும். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காக உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே இந்த ஆலய ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை கேட்ட ஒவ்வொரு சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தேவனுடைய மகத்துவமான உயிர்த்து இந்த வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்ததுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஆராதனை வேலையை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தி வேலையில் கேட்ட சத்தியங்களின்படி ஆண்டவரே கர்த்தாவே, நீர்
எங்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து நீதிமானாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கி ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. முடிவு பரியந்தம் காத்திருந்து கர்த்தாவே தேவ ராஜ்யத்தில் சேரும் வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக எங்களை மாற்றி எங்களை நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்ற வரைக்கும் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தத்துக்கு உரியவர்களாக எங்களை வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் உலகத்தில் பல விதமான பயங்கரங்கள் நடந்தாலும் கூட ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து உமக்கென்று வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய திரு சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல சுவாமி. தேவைக்கு 9894913619. எல்லாரும்